ரிஷபமும் தனுஷும் ஒரு இடத்துல சேர்க்கும் போது ஒரு அழகுக்கு ஒரு அப்படியே ஒரு ஆன்மீகத்தை சேர்த்தா எப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமும் அழகும் அந்த இடத்துல ஒரு தெய்வீகமும் புனிதமும் தத்ரூவமான ஒரு வளர்ச்சியும் இருக்குமோ அதுபோல ரிஷபமும் தனுஷும் ஒரு தத்ரூவமான வளர்ச்சின்னு சொல்லலாம். ஆனா என்ன ஒண்ணு, ரிஷபம் காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது ராசி, அதை நில ராசி, பூமி தத்துவ ராசி, ஸ்திர ராசி அப்படின்னு சொல்றது. அது நிலையானது, உறுதியானது, அன்புலையும் சரி எந்த விஷயத்திலையும் சரி நிலைத்த தன்மை அப்படிங்கிறது ரிஷபம். தனுசு என்ன சாதாரண, அது அக்னி தத்துவம் கொண்ட ஒரு ராசி, ஃபயர். இது பூமி ஓய்வில்லாம சுத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு ரெஸ்டே இல்லையா அப்படின்னு சொல்றது. அது லேசா பத்த வைக்கி நான் என்ன பண்றேன்னு பாரு, பஸ்பம் ஆகிடுறையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. ஒன்னு ஸ்பீடு, ஒன்னு நிதானம். அதாவது ரிஷபம் ரொம்ப நிதானமா யோசிப்பாங்க. தனுசு உபயராசி, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படிம்பாங்க. இவங்க செயல்படுத்துவாங்க, இவங்க செயல்ல சாகசம் பண்ணுவாங்க. ஆக ரெண்டு பேரும் சேரும்போது ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் சாகசம் பண்ண வீட்டுல ஒரே சர்க்கஸ் தான். ஆக ரெண்டு பேரும் சேர்ந்தா வித்த காட்டுறாங்களா அல்லது வாழ்க்கையை ரொம்ப சோதிக்குதா அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மற்ற சில அமைப்புகள் இதை முடிவு பண்ணும்.